அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இறைவன் எப்பொழுதும் எங்களை தன்னுடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கின்றாராம். நம்முடைய தலைமுடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கின்றாராம். நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களை அவர் அறிந்து செயல்படுகிறார் என்று திருமறை சொல்லுகிறது. நம்முடைய இறைவன் எங்களுக்கு வாழ்வளிக்கிறவராக இருக்கின்றார். நம் இறைவன் எங்கள் கண்ணீரை துடைக்கின்றவராக இருக்கின்றார். நம் ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி உள்ளத்தை உயர்த்தி மன்றாடும் பொழுது அவர் எங்கள் மன்றாட்டை கேட்கிறவராக இருக்கின்றார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கின்றார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார், உயர்த்தி விடுகிறவராக இருக்கின்றார், தடைகளை எடுத்து போடுகின்றவராக இருக்கின்றார். So tonight we are going to meditate on "You will live like an olive tree." ஒலிவ மரமாய் வாழ்வீர்கள் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். Christian life is like a coin that has two sides. கிறிஸ்தவருடைய வாழ்க்கை பார்த்தீர்கள் என்றால் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருப்பது போல அமைந்திருக்கின்றது. One side shows the discipline. ஒரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் ஒழுக்கத்தை அது காட்டும். On the other side is the experience of God's presence and God's blessings. அடுத்த பக்கம் பார்த்தீர்கள் என்றால் கடவுளுடைய பிரசன்னத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அனுபவிப்பது. இந்த ரெண்டும் உள்ளதுதான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. ஒரு பக்கம் ஒழுக்கமான வாழ்க்கை இருக்க வேண்டும், ஒழுக்கம் அதிலே தெரிய வேண்டும். இன்னொரு பக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிப்பதையும் இறைவனுடைய ஆசீரில் வாழ்வதையும் தெரிய வேண்டும். அப்போதான் அந்த ஒரு பணத்துக்கு பெறுமதி இருக்கும். அந்த பணத்திலே பாருங்கள், ஒரு பக்கம் அழிந்திருந்தால் தெரியாமல் இருந்தால் அந்த பணத்துக்கு பெறுமதி இல்லை. அதுபோல நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த ரெண்டும் இருக்கும் பொழுது மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை பெறுமதியாக இருக்கும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பயனற்றதாக பெறுமதியற்றதாக மாறிவிடும். Psalm chapter 1 verse 1. Blessed is the one who does not walk in step with the wicked, or stand in the way that sinners take, or sit in the company of mockers. திருப்பாடல்கள் அல்லது சங்கீதம் 1 முதலாவது வார்த்தை. நட்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். தெரியும், இந்த 3 விடயத்தை சங்கீதக்காரர் ஆரம்பிக்கின்றார். ஒரு நல்ல நட்பேறு பெற்றவர் யார் அப்படி என்றால் நிறைய பொருள் உள்ளவர், பெரிய வசதி உள்ளவர் அப்படி என்று சொல்லாமல் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் பொல்லாதவர்களுடைய சொல்படி நடக்காமல் இருக்க வேண்டுமா அப்படின்றால் நமக்கு தெரியும் இவர்கள் வாழ்க்கை சரியில்லை அப்படி என்றால், அல்லது ஒரு பெரிய அரசியல்வாதி அல்லது ஒரு பெரிய தலைவர் அல்லது ஒரு பெரிய பொருள் உள்ளவர், அவர்கள் சொல்லதெல்லாம் கேட்டு நடந்தால்தான் எங்களுக்கு மரியாதை அப்படி என்று சொல்லி நாம் அவர்கள் சொல்லை கேட்டு இறை சித்தத்தை மீறுவோமாக இருந்தால் அது தவறு அப்படின்னு சொல்லுகிறது. அதுபோல பார்த்தீர்கள் என்றால் பாவிகளுடைய தீய வழியிலே நில்லாதவர்கள், ஒருவருடைய வாழ்வு சரியில்லை, ஒருவருடைய பாதை பிழை அப்படி என்றால் அவரோடு இணைந்திருந்தால் தான் எங்கள் குடும்பத்துக்கு மரியாதை, அவரோடு இணைந்திருந்தால் தான் எங்களுக்கு ஏதாவது நலம் கிடைக்கும் என்று நாமும் அந்த வழியிலே போவோமாக இருந்தால் அது தவறாம். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் அல்லது இகழ்வாரின் குழுவில் அமராதவர். யார் ஒருவர் மற்றவர்களை பற்றியெல்லாம் குறை கதைக்கின்றார், இல்லாத பொல்லாதெல்லாம் கதைக்கின்றார், தெரியாததை பற்றியெல்லாம் கதைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர்களோடு நாம் தோழமை வைத்துக்கொண்டு ஆமாம் போட்டுக்கொண்டிருக்க கூடாது, ஏனென்றால் அதுவும் தவறு அப்படி என்று திருமறை சொல்லுகிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அன்பானவர்களே பாருங்கள், நட்புறு பெற்றவர் யார்? பொல்லாரின் சொல்படி நடவாதவர். சரியோ? பாவிகளின் தீய வழி நில்லாதவர். சரியோ? நடவாதவர், நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஸோ நடக்காதவர், நில்லாதவர், இருக்காதவர் என்று தான் சொல்லி இருக்குது. அதுல இருக்கிறவர்களே நட்பேறு பெறாதவர்கள் என்றால் இவர்களை போலவே நாம் இருந்து விட்டால் சரியோ, அந்த வழியிலே நீ போய்விடாதே என்று சொல்லப்படுகிறது. அவர் அது போலவே நாம் இருந்து விட்டோம் என்றால் பொல்லாதவர்களாக, ஒரு தவறான பாதை நடக்கிறவர்களாக, மற்றவர்களை பற்றி இல்லாத பொல்லாத சொல்லுகிறவர்களாக நாம் இருந்து விட்டோம் என்றால் நமக்கு ஐயோ கேடு என்பது போல ஆகிவிடும்.
ஸோ அங்கே தான் நாம் கவனிக்கின்றோம். ஸோ the Holy Bible emphasizes that those who avoid the ways of wicked, sinners and mockers are blessed. ஆகவே பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், யாரெல்லாம் பொல்லாரின் சொல்படி நடவாதவர்களோ, யாரெல்லாம் தீய வழி நில்லாதவர்களோ, யாரெல்லாம் இகழ்வாரின் குழுவில் அமராமல் இருக்கிறார்களோ அவர்கள் நட்பேறு பெற்றவர்கள். This is the one side of Christians discipline. இது பார்த்துக்கிட்டால் ஒரு நாணயத்தில் இருக்கின்ற ஒரு பக்கம் போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு பக்கம் இது. சரியா? இந்த ஒரு பக்கம் நாங்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். At the other side is the experience of God's presence and God's blessings. அடுத்த பக்கம் பார்த்தீர்கள் என்றால் நாம் கடவுளுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் எப்படி கடவுளுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும்? How we can experience God's presence and how we can walk on God's blessing. எவ்வாறு நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும்? Psalm chapter 1 second and third word teaches how a man, a woman can be prospered or can be blessed. திருப்பாடல்கள் முதலாவது திருப்பாடல்ல 2, 3வது இறை வசனங்கள் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. பாருங்கள், but whose delight is in the law of the Lord or the word of God, and who meditate on his law or who meditate on his words day and night, that person is like a tree planted by streams of water, which yield its fruit in season, and whose leaf does not wither. Whatever they do prosper. திருப்பாடல்கள் 1, 2 3 வரையுள்ள வசனங்கள். இந்த பகுதியை எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில், ஆண்டவருடைய வார்த்தையில் மகிழ்ச்சி உறுபவர். அவரது சட்டத்தை பற்றி, வார்த்தையை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். அவர் நீரோடியுரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் மரத்துக்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். So this is the other side of coins. இது பார்த்துக்கொண்டால் அடுத்த பக்க நாணயத்தினுடைய அடுத்த பக்கமாகும். யார் பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையை ஒருவர் கேட்கிறார் என்றால், நாம் இப்ப கேட்கிறோம் கடவுள் வார்த்தையை, அதை தியானிக்கிறோம் என்றால் அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? இதிலே சொல்லப்பட்டது போல இருப்பார்களாம். அவர்கள் நீரோடி அருகில் நடப்பட்ட ஒரு மரத்தை போல அவர்கள் பார்த்துக்கொண்டால் பசுமையா இருப்பார்களாம், இலை உதிராத மரமா இருப்பார்களாம், கனி கொடுக்கிறவர்களா இருப்பார்களாம். அவர்கள் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள். ஸோ இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இன்னொரு ஆசீர்வாதம். நாம் ஒழுக்கமாய் வாழ வேண்டும், அதே நேரத்தில் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால் கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, அன்பானவர்களே, இந்த ரெண்டையும் ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில் காண்பது மிக மிக அவசியம். இதை கடவுள் நம் மூலமாக காட்ட அவர் விரும்புகிறார். அது மிக முக்கியமான ஒன்றாகும். சரியோ? ஆகவே நாம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது, நமக்கு ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ, நமக்கு வேதனை தாக்கும், நாம் என்ன செய்தாலும் நமக்கு தோல்வியாகவே இருக்கிறது அப்படின்னு நாம் இனி சொல்ல முடியாது. இறை வார்த்தையை நாம் தியானிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால், இறை வார்த்தைக்குள் நாம் வந்து விட்டோம் என்றால், நாம் என்ன செய்தாலும் அதிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை வைப்பார். நாம் என்ன முயற்சி எடுத்தாலும் அங்கே ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு காலடியையும் இறைவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இதுதான் நாம் நம்ப வேண்டும் என்றால் திருமறை நமக்கு சொல்லுகிறது. அப்படி நடக்கவில்லை என்றால் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். In the new year 2024, if you want to achieve or succeed and prosper in everything you do, the Holy Bible teaches us that you should meditate on God's word day and night. 2024ஆம் ஆண்டு இந்த புதிய ஆண்டிலே நாம் செய்கின்ற அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும், நம்முடைய திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் என்ன சொல்லப்படுகிறதால், இறைவனுடைய வார்த்தையை எப்பொழுதெல்லாம் தியானிக்க வேண்டும் பாருங்கள், இரவும் பகலும் நாம் தியானிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஸோ அது நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும், அது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும், அது நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றியை கொண்டு வரும். அதை நாம் அதை செய்யாமல் இருந்தோம் என்றால் நாம் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை காண முடியாது. சரியோ? The word of God is the path that takes everyone in the land of God's blessing.
இறைவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதென்றால் இறைவனுடைய ஆசீர்வாத நகருக்குள் அது நம்மை அழைத்து செல்லுகிறதான் இறை வார்த்தையாகும். கடவுளுடைய அந்த லேண்ட், the God's land is full of blessing. கடவுளுடைய இடம், கடவுளுடைய நகரம் என்பதால் முழுவதும் ஆசீர்வாதம் நிறைந்த இடம். அந்த இடத்துக்குள் நம்மை அழைத்து செல்வது எது தெரியுமா? கடவுளுடைய வார்த்தை, the word of God. The word of God is the path that takes everyone in the land of God's blessing. And the other one, the word of God is the lighthouse, much like a guiding a ship captain. ஒரு கப்பல் ஓட்டுநரை, அந்த கப்பல் தலைவரை, அந்த கேப்டனை பார்த்தீர்கள் என்றால் சரியான அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போவது எதுவென்றால் அந்த லைட் ஹவுஸ், அங்க இருக்கின்ற ஒரு வெளிச்ச வீடு அப்படின்னு சொல்லுவார்கள். அதுபோல இறை வார்த்தை பார்த்துக்கிட்டால் ஒரு வெளிச்ச வீடு. அன்பானவர்களே, நம்மை சரியான இடத்துக்கு அழைத்து செல்வதுதான் இறை வார்த்தையாகும். அது வெளிச்சம் நிறைந்தது, அது நம்மை அழைத்து செல்லக்கூடியது. The word of God is the lamp that shows the right path for those navigating darkness. இருளுக்குள்ளே யாரெல்லாம் வழி தெரியாமல் வழி தேடிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதைக்கு ஒரு விளக்காக மாறிவிடுவதுதான் இறை வார்த்தை. நாம் இதுவரைக்கும் பல விடயங்களில் என்ன செய்வதுன்னு தெரியாமல் தத்தளிச்சு கொண்டு நின்றிருப்போம். ஒரு பிரச்சனையை எப்படி தீர்ப்பதென்றே நமக்கு தெரியாது, ஒரு சமாதானத்தை எப்படி அடைவதென்றே நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இனி அப்படி இருக்க முடியாது. இறைவன் தன்னுடைய வார்த்தை வழியாக நமக்கு வழிகாட்டுவார், நமக்கு சமாதானம் கொடுப்பார், நமக்கு விளக்காக இறைவன் மாறுகின்றார். God's blessing fall like rain from the sky. கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது அல்லவா, அது வானத்திலே இருந்து பொழிகின்ற ஒரு மழையை போல பொழிந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே நம் மேலே. So the God's blessing fall like rain from the sky. As it falls on the waste ground, rainwater runs off into the river. அந்த மழையானது பார்த்தீர்கள் என்றால் ஒரு பயனற்ற நிலத்திலே விழுமாக இருந்தால் அந்த மழை தண்ணி என்ன செய்யும் பாருங்கள், அந்த தண்ணி அப்படியே ஒரு ஆற்றுக்குள்ளே ஓடிவிடும். But if the same rain falls on the fertile land, it helps to grow crops and gives prosperity for the farmer. ஆனால் அதே மழை ஒரு விதைக்கப்பட்டிருக்கிற ஒரு வயலின் மேல் விழுமாக இருந்தால் அது என்ன செய்கிறது பாருங்கள், அந்த விதையை வளரும்படி செய்கிறது, அந்த பயிரை வளரும்படி செய்து அந்த பயிரை விதைத்தவருக்கு அது நன்மை கொடுக்கிறதா மாறுகிறது. என்னது? ஒரே மழை தான் அன்பானவர்களே, ஒரே மழை தான் விழுகிறது, ஒரு நிலத்திலே அந்த ஒரு பயனும் கொடுக்க முடியாமல் இருக்கிறது, அதனால அது அப்படியே ஆறுக்குள்ளே ஓடி விடுகிறது. அதே மழை பார்த்துக்கொண்டால் விதைக்கப்பட்ட ஒரு நிலத்தின் மேல் பெய்கிறது, அங்கே அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. The similar way of having God's word within your heart is like a crop on fertile land. அதுபோல இறை வார்த்தை அன்பானவர்களே நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்குமாக இருந்தால் ஒரு விதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பலன் கொடுக்கக்கூடிய நிலத்திலே பயிரிடப்பட்டிருக்கின்ற ஒரு பயிருக்கு சமமாக இருப்பதுதான் இறை வார்த்தை. இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் பொழுது ஒரு நிலத்திலே விதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விதை போல, ஒரு மரம் போல அது இருக்கின்றது. So when the rain of blessing falls upon you, you will prosper. எப்பொழுது அந்த கடவுளுடைய ஆசீர்வாத மழை நம்மேல் பெய்கிறதோ அப்பொழுது பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும். சரியோ, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற இந்த இறை வார்த்தை பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். If you don't have God's word in your heart, that heart is like an empty land or the wasteland. ஆனால் இறை வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள்ள இல்லாமல் இருந்தால் அந்த உள்ளம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு வெறுமையான நிலம் போன்றது, ஒரு பயனற்ற நிலம் போன்றதாக அது இருக்கின்றது. You cannot see God's wonder in your life. கடவுளுடைய அற்புத செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில் காண முடியாது. ஏனென்றால் அது வெறுமையான ஒரு நிலமாக இருக்கிறது, அங்கு இறை வார்த்தை இல்லை. So you must love God's word, you must read and meditate God's word. அதனாலே நமக்குள் இறை வார்த்தை முதலாவது வர வேண்டும். அப்படி என்றால் நாம் இறை வார்த்தையை நன்றாக வாசிக்க வேண்டும், இறை வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். And you must be willing to live in God's words. அது மட்டுமல்லாமல் கடவுளுடைய வார்த்தையிலே தான் நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். நிறைய பேர் அதை விரும்புகிறதில்லை. கேட்க விரும்புகிறோம், படிக்க விரும்புகிறோம்,
இதில் தான் நான் இனி வாழப் போகிறேன் அப்படின்னு விரும்புவதில்லை. அது சேலஞ்ச், அதில் நிறைய சவால்கள் வரும். ஆனால் நானும் நீங்களும் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே. நான் இனி இறை வார்த்தையில் தான் வாழ்வேன், என் குடும்பத்தை இறை வார்த்தையில் தான் நான் கட்டுவேன் என்று நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுப்பீர்கள் என்றால் அங்கு இறைவனுடைய வல்லமையை நிச்சயமாக காண முடியும். When you have God's word within you, இறைவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் பொழுது, if something bad happens, ஏதாவது உங்களுக்கு தீமையானது அல்லது கவலையானது துன்பமானது நடக்குமாக இருந்தால், God's words give you strength to fight against that. கடவுளுடைய வார்த்தை என்ன செய்கிறது பாருங்கள், அதுக்கு எதிராக போராடுவதற்கு உங்களுக்கு வலிமை கொடுக்கிறது. You will be if you don't have a God's word, you will be affected. கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள் இல்லாமல் போகுமாக இருந்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டு விடுவீர்கள். தெரியும், கடவுளுடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது அது என்ன செய்கிறது என்றால், நமக்கு சில கஷ்டம், துன்பம், வேதனை வரும் பொழுது அதை சந்திப்பதற்கு, அதை வெற்றி கொள்வதற்கான வல்லமையை அந்த இறை வார்த்தை நமக்குள் இருந்து கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆல்சோ very important, you must know how to receive God's word in you. அதே நேரத்திலே எவ்வாறு எங்களுக்குள் இறை வார்த்தையை நாம் கொண்டு வர வேண்டும் என்பது அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று. அதை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். எவ்வாறு நாம் இறை வார்த்தையை கேட்கிறோம் பாருங்கள், நெடுகளும் கேட்கிறோம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கேட்கின்றோம். அந்த வார்த்தையை எவ்வாறு நமக்குள் கொண்டு வருவது என்றால், அது நமக்குள் வரும் பொழுது மட்டும்தான் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஒரு பக்கம் நாங்கள் ஒழுக்கமாக இருக்கிறோம், உண்மைதான். இன்னொரு பக்கம் நாம் ஆசீர்வாதத்தையும் காட்டுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். We Catholics all know the picture of Mother Mary's Annunciation picture. அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட அந்த படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரியோ, இது அன்றைக்கு அன்னை மரியாளுக்கு தேவதூதர் மங்கள வார்த்தை சொன்ன பொழுது யாரோ ஒருவர் பார்த்து விட்டு கீறின படம் இல்லை. இது எவ்வளோ காலத்துக்கு பின்பு இப்படி ஒரு படத்தை வரைந்து நமக்கு காட்டினார்கள். இவ்வாறு தான் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது என்ற ஒரு காட்சி நமக்கு காட்டப்பட்டது. Also, we Catholic know the church teaches God's message through the images. அதே நேரத்திலே கத்தோலிக்க மக்களாகிய நாம் எல்லாருக்கும் தெரியும், திருச்சபை என்பது சில நேரத்திலே சில படங்கள் வழியாக அல்லது சில ஒரு உருவங்கள் வழியாக, சுருவங்கள் வழியாக இறைவனுடைய செய்தியை நமக்கு அறிவிக்கிறது. அது திருச்சபையினுடைய ஒரு பாணியாக இருக்கின்றது. Because images speak in many ways than words. ஏனென்றால் வார்த்தையை விட படங்கள் இருக்கிறது அல்லவா, பல விதங்களில் நம்மோடு பேசும். அது வார்த்தையை விட, சரி, வாயால் சொல்வதை விட படத்திலே காட்டுவது பல விதங்களில் நம்மோடு பேசுகிறது. Also, images makes understanding the messages easier than word. அது மட்டுமல்ல, வாயினால் சொல்வதை விட ஒரு படத்தினால் காட்டும் பொழுது அந்த செய்தியை இலகுவாக நம்மால் புரியக்கூடியதாக இருக்கின்றது. Even non-educated also will understand the message that you want to teach them. ஒரு படிப்பறிவு அற்றவருக்கு கூட நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விடயத்தை ஒரு படத்தின் மூலம் சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த படங்கள் எல்லாம் நம்ம காட்டப்படுகிறது. ஸோ ஆனால் இந்த படத்தை நாம் எல்லாரும் இவ்வளவு காலம் பார்த்துருக்கின்றோம். இதுக்குள்ளும் ஒரு மெசேஜ் இருக்குதே, அதை நாம் அறிந்திருக்கிறோம். அதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். The Mary's Annunciation picture shows that when Mary was receiving the message from the Lord through the angel Gabriel, சரியா, அன்னை மரியாள் கபிரியல் தூதன் வழியாக மங்கள வார்த்தையை பெற்றுக்கொண்ட பொழுது Mary was kneeled. அன்னை மரியாள் முழங்காலில் இருந்தாள் என்றுதான் இந்த படத்திலே வரையப்பட்டிருக்கும். சரியோ, அதுமே முக்கியமான ஒன்று. அந்த செய்தியை கூறுவதற்கு தான் இந்த படமே வரையப்பட்டது. என்றால் தேவதூதன் சொன்னார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னை மரியாளுக்கு சொல்லும் பொழுது அன்னை மரியாள் எவ்வாறு அந்த வார்த்தையை உள்வாங்கினாள் என்றால் அவள் முழந்தாளில் இருந்தாள் என்று அந்த படம் காட்டும். The picture of Annunciation doesn't show Mary standing or sitting down. அன்னை மரியாள் எழுந்து நின்றாள் என்றோ அல்லது கீழே இருந்து கொண்டிருந்தாள் என்றோ அந்த படம் காட்டவில்லை. மாறாக முழங்காலில் இருந்தாள் அப்படின்னு அந்த படம் காட்டப்படுகிறது. Instead, that shows Mary was kneeled. Kneel down means
Mary was receiving a message from God within a humble heart. அந்த முழங்காலில் இருந்ததாக எதற்காக வரையப்பட்டதென்றால், அன்னை மரியாள் இறைவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பொழுது ஒரு தாழ்மையாக தன்னை தாழ்த்தி அந்த இறை வார்த்தையை தனக்குள் பெற்றுக்கொண்டாள் என்று காட்டுவதற்காக தான் அவ்வாறு வரையப்பட்டது, முழங்காலில் இருப்பது போல. சரியோ? And also with an obedient heart. அது மட்டுமல்லாமல் கீழ்ப்படுகின்ற உள்ளத்தோடு அந்த இறை வார்த்தையை தனக்குள் பெற்றுக்கொள்கிறாள். அதற்காகத்தான் முழங்கால் இருப்பது போல வரையப்பட்டிருக்கிறது. So Mary opens her heart to God's message with an obedient like a slave. அன்னை மரியாள் ஒரு அடிமையை போல இறை வார்த்தையை தான் பெற்றுக்கொள்வதற்காக தன்னை தாழ்த்தினாள் என்று பார்க்கிறோம். அதனால ஒரு அடிமை போல அவள் சொல்வாள், ஒரு இதோ உமது அடிமை அப்படி என்று அவர்கள் கூறுவார்கள். Similarly, we know the picture of Jesus praying in the Garden of Gethsemane also in a kneeling position signifies Jesus' obedience to God's will. அதுபோலதான் இயேசு கெத்செமனே தோட்டத்திலே செபிக்கிற படம், நீங்கள் எந்த படமே பார்த்தாலும் முழங்கால் இருப்பது போலதான் இருக்கும். அவர் நின்று கொண்டிருப்பது போலவோ இருப்பது போலவே இருக்காது. ஏன் முழங்கால் இருப்பது போல கீறி காட்டப்பட்டதென்றால், தந்தையினுடைய விருப்பத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்றுதான் அவர் செபித்தாரே தவிர, என்னுடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்றோ அல்லது என்னுடைய துன்பம் வெளியே போகட்டும் என்று அவர் செபிக்கவில்லை. தந்தையே உமது விருப்பம் நிறைவேறட்டும் என்பதற்காகவே அவர் முழந்தாளில் இருந்து செபிக்கின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்றால் நற்கருணை எடுக்கும் பொழுது முழங்காலில் இருந்து எடுக்கின்ற ஒரு பழக்கத்தை கற்பிக்கப்பட்டோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆலயத்துக்குள் வரும் பொழுது கடவுள் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதற்காக முழந்தாளில் நாம் இருந்து உள்ளே வரும்படி பழக்கப்பட்டோம். என்றால் கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக. இவைகள் எல்லாமே நமக்கு எதை கற்பிக்கிறது என்றால், நாங்கள் இறைவனுக்கு முன்பாக அல்லது இறைவனுடைய செய்தியை பெற்றுக்கொள்ளும் பொழுது எங்களை தாழ்த்துகிறவர்களாக, கடவுளுடைய வார்த்தைக்கு எங்களை விட்டு கொடுக்கிறவர்களாக, கடவுள் என்ன சொல்கிறார் அதற்கு நான் கீழ்ப்படியட்டும் என்ற உள்ளத்தோடு இறை வார்த்தையை நாம் கேட்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அது நம்ம காட்டுகின்ற ஒரு உன்னதமான படிப்பினையாகும். So my friends, the Holy Bible teaches us the word of God make us prosper. கடவுளுடைய வார்த்தை நம்மை செழிப்பாக மாற்றும், நமக்கு வெற்றி கொடுக்கும் என்று திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. And gives us power to live a victorious life. கடவுளுடைய வார்த்தை நாம் வெற்றியோடு வாழ்வதற்கு வலிமை கொடுக்கின்றது என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். But first we must know how to receive the word of God in us. ஆனால் அந்த வார்த்தையை எவ்வாறு எங்களுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நமக்கு முதலாவது தெரிந்திருக்க வேண்டும் என்பானவர்களே. சாத்தான் நம்மை பலவிதமாக தந்திரமாக மாற்றினான். இதனை கேட்கிற வார்த்தை தானே அப்படின்னு கேட்பது போல நம்மை கேட்க பழக்கி விட்டான். இல்லவே இல்லை. அப்படி நாம் கேட்போம் என்றால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நமக்குள் கொண்டு வர முடியும். அதனால எப்பயுமே சொல்லுவேன், இப்பொழுது நீங்கள் கேட்கிற வார்த்தை உங்களை விட்டு விலகி போய்விட நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வாழ முடியாது. நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது என்ன கேட்டோம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால், இங்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதமோ உங்கள் மேல் பொழியப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தின் மழை உங்கள் மேல் இருக்காது, அது வழிந்து ஓடிவிடும். என்றால் நீங்கள் மறந்து விட்டீர்கள் இறை வார்த்தையை. அதே போல இறை வார்த்தையை கேட்கும் பொழுது நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒருபோதும் இருக்க முடியாது. நாம் அப்படி ஒருபோதும் இருக்க முடியாது. ஏனால் இறைவன் நம்மை மாற்றுவதற்காக இறை வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார். அது சில நேரம் நம்முடைய உள்ளத்தை குத்தும், சில நேரம் அல்லது நம்முடைய சிந்தனையை தூண்டும். அப்ப நாம் எங்களை ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனிடத்திலே நாம் ஓடி வர கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நான் எப்பொழுதும் சொல்லுவது, எப்பொழுதெல்லாம் நாம் கூட்டத்துக்கு வருகிறோமோ ஒருபோதும் மற்றவர்களுக்காக நாம் யாரும் வரக்கூடாது. மற்றவர்களுக்கு பணி செய்வதற்காக வருவோம், ஆனால் மற்றவர்களுக்காக யாரும் கூட்டத்துக்கு வரக்கூடாது. Don't come to the prayer meeting for others. Come to the prayer meeting for yourself, for your family, for your future. என்றால் நாங்கள் ஜெப கூட்டத்துக்கு ஏன் வருகிறோம் என்றால் என்னுடைய வாழ்க்கைக்காக, என் குடும்பத்தின் வாழ்க்கைக்காக, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக. ஆகவே இங்கு என்ன சொல்லப்படுகிறதோ அதுக்கு நான் என்னை கீழ்ப்படுத்துவேன் என்றால் அதுதான் என் குடும்பத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாக மாறும். கரங்கள் தட்டுதலவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். So we must fully open our hearts to God. Also we must be ready to obey God. ஆகவே நம்முடைய உள்ளத்தை முழுவதுமாக இறைவனுக்கு திறக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரியோ? அது ஆன்மீக வழியாக இருக்கலாம், உலக வழியாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். முழுவதுமாக இதயத்தை ஆண்டவருக்கு திறப்போம். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ
அதற்கு நான் எதுவாக இருந்தாலும் கீழ்ப்படியட்டும் என்று உங்களை விட்டு கொடுத்து பாருங்கள். சில நேரம் அந்த நேரம் அவமானமாக கூட இருக்கலாம். ஆனால் கடவுள் தனக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஒரு நாளும் அவமானப்பட்டு போக விட மாட்டார். ஏற்ற நேரத்தில் அவர் உயர்த்தி காட்டுவார். ஏற்ற நேரத்தில் அவர் உங்களோடு நம்மோடு இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தி காட்டுவார். Pope Francis said, Virgin Mary received the message of the angel with complete openness. She opens her heart to the God who chose her, and she accepts God's plan with obedience. Mary realized that she has received a priceless gift, and on her knees, that is with humility, and she continues to listen. There is no better way to listen than on our knees, since this means not thinking in our pride, but shows our obedience. Pope Francis, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுகிறார்கள், கன்னி மரியா தேவதூதரின் செய்தியை முழுமையாக வெளிப்படை தன்மையுடன் பெற்றுக்கொள்கிறார். தன்னை தேர்ந்தெடுத்த கடவுளுக்கு அவள் இதயத்தை திறக்கிறாள். கடவுளின் திட்டத்தை அவள் கீழ்ப்படிதலுடன் ஏற்றுக்கொள்கிறாள். மரியா தனக்கு விலை மதிப்பெற்ற பரிசு கிடைத்ததை உணர்ந்து, see, that's a very good word. நான் எங்கேயுமே இந்த வார்த்தையை கேட்கவில்லை. இந்த போப் பிரான்சிஸ் இடத்தில் தான் அதை நான் வாசிக்கும் பொழுது, விலை மதிப்பெற்ற ஒரு பரிசு, அதான் இயேசு நமக்குள் வருவது. அன்பானவர்களே, இது அவ்வளவு ஆழமான ஒரு விடயம். இது விலை மதிப்பெற்ற ஒரு பரிசு, இயேசு நமக்குள் வருவது. சோ விலை மதிப்பெற்ற பரிசு கிடைத்ததை உணர்ந்து முழங்காலில், அதாவது பணிவுடன் அவள் தொடர்ந்து கேட்கிறாள். சரியோ, இயேசுவை பற்றி ஒவ்வொரு முறையும் நாம் கேட்கும் பொழுது விலை மதிப்பெற்ற ஆசீர்வாதத்தை நாம் கேட்கின்றோம். அதற்கு நாம் நம்மை தாழ்த்தினோம் என்றால் அது நமக்கு கிடைக்கின்ற வெற்றி. சோ தொடர்ந்து கேட்கிறாள். எங்கள் முழங்காலில் நின்று கேட்பதை விட சிறந்த வழி எதுவுமே இல்லை, ஏனெனில் இது நம் பெருமையில் சிந்திக்காமல் கீழ்ப்படிதலை காட்டுகிறது. பல முறை நாம் நம்மை அறியாமல் நமக்குள் இருக்கும் ஒரு பெருமை ஒன்று நமக்குள் இருக்கும். அது வெளியில தெரியாமல் போனாலும் நமக்குள் அது இருந்து கொண்டே இருக்கும். அந்த பெருமையால தான் பல முறை நாம் நம்மை தாழ்த்தாமல் போகிறோம், நம்மை விட்டு கொடுக்காமல் போகின்றோம். சரியோ, ஆனால் அன்னை மரியாள் அந்த பெருமையை காட்டிக்கொள்ளாமல் தன்னை தாழ்த்துகிறாள். சோ அது ஒரு முக்கியமான செய்தி நமக்கு. ஏன்னா இதெல்லாம் நாம் செய்து கொண்டு வந்தால் ஆசீர்வாதம், the blessing will follow us. ஆசீர்வாதம் நம்மை பின்தொடர்ந்து வரும். நாம் ஆசீர்வாதத்துக்கு பின்னால் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. we don't have to run after the blessing. கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னாலே நாம் ஓட நினைக்கிறோம், இல்லை. கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மை பின்தொடர்ந்து வர வேண்டும். Psalm 52 verse 8. But I am like an olive tree flourishing in the house of God. சரியோ, அழகான வார்த்தை பாருங்கள். திருப்பாடல்கள் 52:8 வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மர கன்று போல் இருக்கின்றேன். சரியோ, திருப்பாடல் ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நான் கடவுளுடைய இல்லத்தில் என்றால் மக்கள் கூடுகின்ற அந்த சபையிலே அல்லது மக்கள் ஒன்று கூடுகின்ற அந்த இடத்திலே எதை போல் இருக்கிறேன் என்றால் பச்சை ஒலிவ மர கன்று போல் நான் இருக்கின்றேன். இப்ப நாங்க காய்ந்து போன மரமா இருக்க முடியாது, அல்லது ஒரு கசப்பான கனி கொடுக்கிற மரமா இருக்க முடியாது. பச்சை ஒலிவ மர கன்று போல் நாம் இருக்க வேண்டுமா? எரேமியா chapter 11 verse 16. The Lord called your name a green olive tree, beautiful in fruit and form. எரேமியா 11:16 பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பசுமையான அழகிய பார்வைக்கினிய பழங்களை கொண்ட ஒலிவ மரம் என்பது ஆண்டவர் உனக்கு இட்ட பெயர். கரங்களை தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நாம் எல்லோருக்கும் ஆண்டவர் ஒரு பெயர் வைத்திருக்கிறார். நம்முடைய வீட்டில் ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்குது, பட்ட பெயர் ஒன்று இருக்கும். சரியோ, அதெல்லாம் விடுவோம். கடவுள் நமக்கு ஒரு பெயர் வைக்கிறார். அது என்ன பெயராம் பாருங்கள். கடவுளுடைய இல்லத்திலே அழகிய பார்வைக்கினிய பழங்களை கொண்ட, சரியோ, அழகிய பார்வைக்கு இனிய பழங்களை கொண்ட ஒலிவ மரம் என்பது ஆண்டவர் எங்களுக்கு இட்ட பெயராகும்.
ஸோ கடவுள் வேதாகமத்தில் ஒரு பெயர் வைக்கும் பொழுது அதுக்கு ஒரு பொருள் இருக்கும். அதாவது அந்த பெயர் இப்படித்தான் இவருடைய வாழ்க்கை இருக்கும் என்பதற்கு அடையாளமாக தான் அந்த பெயர் வைக்கப்படும். நமக்கும் அப்படிதான் வைக்கப்படுது. அதனால தான் அன்றைக்கு ஒரு இடத்துல போன பொழுது சொன்னார்கள், என்னது, செவ்வாய்க்கிழமை பிறந்தால் அந்தோனியார் பெயர் வைப்பார்களாம், புதன்கிழமை பிறந்தால் சூசேப்பர் பெயர் வைப்பாங்களாம், வியாழக்கிழமை பிறந்தால் அன்னை மரியாள் பெயர் வைப்பார்களாம், வெள்ளிக்கிழமை பிறந்தால் இயேசுநாதர் பெயர் வைப்பார்களாம், சனிக்கிழமை பிறந்தால் திருப்பி ஏதோ. ஸோ இவ்வாறு நாங்கள் பெயர்கள் வைக்கப்பட்டு நாமெல்லாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு புனிதர்களுடைய பெயர் வைக்கப்பட்டது, வெரி குட். இப்பெல்லாம் என்னென்னவோ மாதிரி பெயர்கள் இருந்தாலும் ஸோ அவைகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அந்த புனிதர்களுடைய வாழ்க்கையோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட பெயர்கள்லாம் அவைகள் எல்லாம். அதுபோல கடவுளும் இறைவார்த்தையிலிருந்து நமக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார் பாருங்கள். இதுதான் நாம் காணாமல் போனோம், இதைத்தான் நாம் மறைக்கப்பட்டிருக்கின்றோம். இல்லை, இதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். திருமறை நமக்கு என்ன சொல்லுகிறது, அது என்ன பெயர் வைக்கிறது என்றால், நாங்கள் கடவுள் முன்னிலையிலே அழகானவர்கள், கனி கொடுக்க முடிக்கிறவர்கள். So a believer is compared to an olive tree. ஒரு விசுவாசி ஒலிவ மரத்துடன் ஒப்பிடப்படுகிறார். Why? Because listen this, why? Because you cannot destroy an olive tree if only the root is there. It keeps growing. ஏன் ஒலிவ மரத்தோடு நாம் ஒப்பிடப்படுகிறோம் என்றால், அன்பானவர்களே, ஒரு ஒலிவ மரத்துக்கு வேர் மட்டும் இருக்குமாக இருந்தால், மேலே என்ன நடந்தாலும் சரி, அந்த மரத்தை எப்படி நீங்கள் கழித்தாலும் வெட்டி போட்டாலும் கிளைகள் எல்லாம் வெட்டினாலும் அந்த மரத்துக்கு வேர் இருக்குமாக இருந்தால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதை யாராலும் அகற்ற முடியாது. அது வேர் இருக்கும் வரைக்கும் அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். So you will always grow in the Lord and Lord's blessing if you are rooted in God's word. அதுபோல நானும் நீங்களும் அன்பானவர்களை இறை வார்த்தையிலே வேரூன்றி இருப்போமாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், அவமானங்கள், தனிமைகள் வந்தாலும் நாம் கடவுள் ஆசீர்வாதத்திலே எப்பொழுதும் வளர்ந்து கொண்டுதான் இருப்போம். கடந்த தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அதற்காகத்தான் ஒலிவ மரத்தோடு நாம் ஒப்பிடப்படுகிறோம். அன்பானவர்களே, nothing can stop you. எதுவுமே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குள் வளருவதை, அபிஷேகத்துக்குள் வளருவதை எதனாலும் நிறுத்த முடியாது. Also the olive tree rooted spreads and grows many trees. அது மட்டுமல்ல, பார்த்துக்கொண்டால் ஒலிவ மரத்தினுடைய வேருக்கு இருக்கின்ற இன்னும் ஒரு தன்மை என்னவென்றால், அது அந்த வேரில் இருந்து இன்னொரு மரத்தை வளரும்படி செய்து விடுகிறது. அந்த ஒலிவ மரத்தை சுற்றி பார்த்துக்கொண்டால் நிறைய ஒலிவ மரங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வேரில் இருந்து இன்னொரு ஒலிவ மரம் வளரக்கூடிய சக்தி வாய்ந்ததுதான் ஒலிவ மரத்துக்கு இருக்கிறது. எத்தனையோ மரங்களுக்கும் அது போல இருக்கிறது. அப்ப நாம் அந்த ஒலிவ மரத்தோடு ஒப்பிடப்படுகிறோம் பாருங்கள். இரண்டாவது எதற்காக அப்படி ஒப்பிடப்படுகிறோம் என்று சொன்னால், your blessing spread like olive roots. அதுபோல எங்களுடைய ஆசீர்வாதம் நம்மோடு மட்டும் இருக்காது அன்பானவர்களே. எங்களுடைய ஆசீர்வாதம் அந்த ஒலிவ மர வேரிலிருந்து மற்ற ஒலிவ மரங்கள் வளருவது போல எங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களுக்கும், நம்மோடு பழகிறவர்களுக்கும், நம்மோடு வாழுகிறவர்களுக்கும் அது பரவி செல்லுகிறதாக இருக்கிறது. மீண்டும் கரங்கள் தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். சரியா? யோசேப்பு வேலை செய்த இடத்திலே கடவுள் யோசேப்பின் நிமித்தம் ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்ப்போம். தெரியும், தானியேலாக இருக்கலாம், தாவீதாக இருக்கலாம், அவர்கள் நிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதுபோல எனக்கும் உங்களுக்கும். That is why the Holy Bible promise in Psalm 128 verse 3. Your children will be like olive shoots around your table. திருப்பாடல்கள் 128:3 சொல்லுகிறது, உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பர். தெரியும், இப்ப நம்முடைய பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளை போல் நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும் என்றால், நாம் முதல்ல என்ன பார்த்தோம்? ஒலிவ கன்று எதிலிருந்து வருகிறது? ஒரு ஒலிவ மரத்திலிருந்து தான் மற்ற ஒலிவ கன்றுகள் வரப்போகிறது. அப்ப நம்முடைய பிள்ளைகள் நம்மை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்க வேண்டும் என்றால், முதல்ல யார் ஒலிவ மரமாக இருக்க வேண்டும்? Parents ஒலிவ மரமாக இருக்க வேண்டும். Parents should be olive tree. Then your children will be the olive trees around you. So அதனால தான் நீங்க பார்த்தீர்கள் என்றால் இந்த இறைவார்த்தை மிக மிக முக்கியமாகும். So the last one, receive God's words like Mary with the humble and obedient hearts always. எப்பொழுதுமே இறைவார்த்தையை கேட்கும் பொழுது அன்பானவர்களே, அன்னை மரியாளை போல கீழ்ப்படிதலுடனும்
தாழ்மையுடனும் இறை வார்த்தையை நாம் கேட்போம். இது இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், இதற்கு நான் என்னை விட்டு கொடுக்க வேண்டும். Meditate the word of God day and night, because that's your strength, that's your power. இறை வார்த்தையை பகலும் இரவும் தியானியுங்கள். ஒரு வார்த்தையை வாசித்து விட்டு தியானியுங்கள். பாருங்கள், ஒலிவ மரம், அதை தியானியுங்கள். அதிலிருந்து ஆசீர்வாதம் அந்த சாறு நமக்குள் வரும். You will be like an olive tree in the new year that is planted by streams of water, which yield its fruit in season, and whose leaf does not wither. Whatever you do, prosper. அவ்வாறு நாம் இரவும் பகலும் தியானிப்போம் என்றால், மலர்ந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே 2024ஆம் ஆண்டிலே நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக, பசுமையானவர்களாக, இலை உதிராதவர்களாக நிச்சயமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அந்த ஒரு தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த ஆண்டு ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கின்றோம், இந்த ஆலயத்தை நாம் நிரப்ப வேண்டும். அது நம்முடைய ஒரு பெரிய தரிசனம். அப்படி என்றால் நானும் நீங்களும் ஒலிவ மரமாக மாறும் பொழுது நம்மிடத்தில் இருந்து நிறைய ஒலிவ மர கன்றுகள் நிச்சயமாக உருவாகும். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். So God's want you to be an olive tree in the new year. ஆகவே புத்தாண்டில் நீங்கள் ஒரு ஒலிவ மரமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். May God Almighty bless you and your family. வல்லமையுள்ள இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிக்கலாம். இயேசு ஆண்டவர் பெரியவர், பெரியன செய்திடுவார். இயேசு ஆண்டவர் அற்புதம், உனக்கு அதிசயம் செய்திடுவார். இயேசு ஆண்டவர் பெரியவர், பெரியன செய்திடுவார். இயேசு ஆண்டவர் அற்புதம், உனக்கு அதிசயம் செய்திடுவார். தீமைகள் உன்னை அணுகாது, துன்பங்கள் உன்னை நெருங்காது. தீமைகள் என்னை அணுகாது, துன்பங்கள் என்னை நெருங்காது. கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், காண்கின்ற தேவன் உன்னுடனே. கலங்கிட மாட்டாம், பயப்பட வேண்டாம், காண்கின்ற தேவன் உன்னுடனே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கலங்கிட மாட்டேன், பயப்பட மாட்டேன், காண்கின்ற தேவன் என்னுடனே. கலங்கிட மாட்டேன், பயப்பட மாட்டேன், காண்கின்ற தேவன் என்னுடனே. இயேசு ஆண்டவர் பெரியவர், பெரியன செய்திடுவார். இயேசு ஆண்டவர் அற்புதர், எனக்கு அதிசயம் செய்திடுவார். இயேசு ஆண்டவர் பெரியவர், பெரியன செய்திடுவார். இயேசு ஆண்டவர் அற்புதர், எனக்கு அதிசயம் செய்திடுவார். என்னோடு இருப்பவர் வல்லவரே, வரங்களால் என்னை நிரப்பிடுவார். என்னோடு இருப்பவர் வல்லவரே, வரங்களால் என்னை நிரப்பிடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரங்கள் பிடித்து நடத்திடுவார். என் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரங்கள் பிடித்து நட
நடத்திடுவார். இயேசு ஆண்டவர் பெரியவர், பெரியன செய்திடுவார். இயேசு ஆண்டவர் அற்புதர், எனக்கு அதிசயம் செய்திடுவார். இயேசு ஆண்டவர் பெரியவர், பெரியன செய்திடுவார். இயேசு ஆண்டவர் அற்புதர், எனக்கு அதிசயம் செய்திடுவார். நம்ம எல்லாரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இதோ உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். இந்த நேரத்திலே உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை எல்லோர் மேலும் இறங்கி வரட்டும். இந்த நேரத்திலே துதித்துக் கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற, தங்கள் உள்ளத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற, தங்கள் உள்ளத்தை திறந்து உம்முடைய வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதாக ஆண்டவரே. வானத்தில் இருந்து மழை பெய்வது போல இந்த நேரத்தில் உம்முடைய ஆசீர்வாத மழை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பெய்யப்படுவதாக, இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்திலே இவர்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கிற இறை வார்த்தைகள் இப்பொழுது உயிர் பெற்று எழும்புவதாக. இவர்களுக்குள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் இப்பொழுது பலன் கொடுக்க ஆரம்பிப்பதாக. இவர்களுக்குள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் இப்பொழுது இவர்களை குணமாக்கட்டும், இவர்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும், இவர்களுக்கு சமாதானம் கொடுக்கட்டும், இவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கட்டும். Hallelujah. 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 Let's receive God's blessing right now. This is a time to receive God's blessing in you. This is the time you receive your healing, your miracle from God. ஆண்டவரிடமிருந்து அற்புதத்தை, சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு உன்னதமான நேரமாகும் இது. Receive your deliverance from God. Receive your peace. Receive your anointing from God. Lift your heart to the God. ஆண்டவரை நோக்கி உங்கள் உள்ளத்தை உயர்த்தி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்கிற விடுதலையை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். Because our God is our God of blessing. என்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் இறைவனாக இருக்கின்றார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற தீமைகள் இப்பொழுது அகன்று போகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி போகட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இருக்கிற இடுக்கண்கள், நெருக்கங்கள், முட்கள், கரடு முரடுகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது அகன்று போவதாக. இதோ உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகள் நிரம்பட்டும். இந்த நேரத்திலே அந்தகார வல்லமைகள் விலகி ஓடட்டும். இதோ இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளும் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்களுடைய வாழ்க்கை ஒலிவ மரமாக இப்பொழுது மாறட்டும். Lord, I pray to change their life like olive tree. Let them live your blessing, Lord. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் ஒலிவ மரமாக மாறட்டும். இந்த நேரத்திலே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நேரத்திலே இவர்கள் வழியாக உம்முடைய ஆசீர்வாதம் இவர்களுடைய பிள்ளைகளுக்கு, இவர்களுடைய பேர பிள்ளைகளுக்கு, இவர்களுடைய பூட்ட பிள்ளைகளுக்கு, இவர்களுடைய அடுத்த தலைமுறைக்கு செல்லுவதாக. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசமுள்ள தலைமுறைகள் எழும்பட்டும். ஆண்டவரே, விசுவாசமுள்ள தலைமுறைகள் எழும்பட்டும். இவர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் விசுவாசமுள்ள தலைமுறைகள் எழும்புவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம்.
வானம் திறக்கப்படட்டும், உம்முடைய மகிமை ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, அன்புள்ளவரே, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவரே, அன்புள்ளவரே, ஆராதிக்கின்றோம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.